அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த வழிமுறை மக்களிடம் போவது கிடையாது. யாராவது ஒரு தலைவர் வந்தாருன்னா அதுக்கு டேபிள் கீழே போறதுதான் அவருடைய வழிமுறையை தவிர மக்களிடம் போகின்ற வழிமுறையை அவர் கைவிட்டு பல காலம் ஆயிருச்சு சார். ஃபேக்ட் சார். மக்களிடம் அவர் என்னைக்கு போய் நின்று இருக்கிறாரு? பெட்ரோல் விலையை கண்டிச்சு போராட்டம் நடத்துறாரு. யாரை கண்டிச்சு? ஒன்றிய அரசை கண்டிச்சு நடத்தணும். மாநில அரசை கண்டிச்சு நடத்துவாரு. கேஸ் விலையை குறைக்க சொல்லி போராட்டம் யாரை கண்டிச்சு நடத்தணும்? ஒன்றிய அரசை கண்டிச்சு நடத்தணும். மாநில அரசை கண்டிச்சு நடத்துவாரு. ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற சொல்லி போராட்டம் யாரை கண்டிச்சு நடத்தணும்? ஒன்றிய அரசாங்கத்தை. இவர் கண்டிக்கிறது மாநில அரசாங்கத்தை. சம்பந்தம் இல்லாத போராட்டங்கள், மக்களிடம் எந்த விதமான தெளிவையும் ஏற்படுத்தாத போராட்டங்கள். ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை. அண்ணா திமுகன்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, அண்ணாவுடைய வேலை என்ன? எதிர்க்கட்சியாக இருந்து அண்ணா பார்த்த வேலை என்ன அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல. அமித்ஷா பார்த்த வேலையைத்தான் இன்றைக்கு எடப்பாடி பார்த்துட்டு இருக்கிறாரே தவிர அண்ணா பார்த்த வேலை எதையாவது ஒரு பார்த்திருக்கிறாரா? இன்னைக்கு கோரிக்கை மனு வாங்குறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்றாரு. அதே கோரிக்கை மனுக்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக ஹெல்ப்லைன் நம்பர்ல கால் பண்ணி சொல்றாரு, நாங்க போன ஆட்சியில பல முறை ரிப்போர்ட் பண்ணோம், எங்களுக்கு இப்ப வரைக்கும் பட்டா கிடைக்கல, ஆனா நாங்க இப்ப கால் பண்ணோம், 2 நாள்ல எனக்கு பட்டா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மா சாட்சியம் சொல்றாங்கல்ல. இப்ப இதை எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாரு?